வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அரசியலமைப்பு வரிசையாக பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது ஒன்றியம் அது ஆட்சி எல்லைகளும் பார்க்க போகிறோம். இது வந்து சரத்து 1லேருந்து 4க்குள்ளே வரும். பகுதி 1ல் வரும். முதல்ல வந்து இந்தியா, அப்புறம் அதோட மாநிலங்கள் ஒரு ஒன்றியமாக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறது. இதான் வந்து சரத்து 1. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசம் 1வது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் இந்திய ஒன்றியத்துக்குள் புதிய மாநிலங்கள் சேர்த்துக்கொள்ளும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்குது. இந்திய ஒன்றியத்துக்குள் புதிய மாநிலங்களை சேர்த்துக்கொள்ளும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்ன அதிகாரம் அப்படிங்கிறது சரத்து 3. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து 2019 அந்த சட்டத்திருத்தம் மூலம் அதை வந்து ஒன்றியமாக மாற்றப்பட்டது. யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது. அப்புறம் வந்து தாதர் நகர் ஹவாலி அப்புறம் டாமன் டையூ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டது. எல்லாம் தனித்தனியாக இருந்தது, அது ஒரு இதாக மாற்றிட்டாங்க. இப்போ எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் ஏற்கனவே இருந்த மாதிரி இப்போ வந்துடுச்சு, மாறிடுச்சு. அப்புறம் வந்து புதிய மாநிலத்தை உருவாக்கும் மசோதா இதில் வந்து முக்கியமாக என்ன அப்படி பார்த்தோம்னா 2014 சட்டத்திட்டம்படி எத்தனை மாநிலங்கள் எத்தனை யூனியன் பிரதேசம் கேட்டாங்கன்னா 29 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்கள் இருந்தது. அது வந்து பார்த்தோம்னா தெலுங்கானா இருந்தது அந்த இதில். ஆனால் 2019 சட்டம் பற்றி பார்த்திங்கன்னா 29 மாநிலங்கள் 28 மாநிலங்கள் 10 யூனியன் பிரதேசங்களாக இருக்கும். அப்புறம் 2020 சட்டம் பார்த்தோம்னா 28 மாநிலங்கள் 28 யூனியன் பிரதேசம் இப்போ தற்போது இருக்குது. புதிய மாநிலத்தை உருவாக்கும் மசோதா குடியரசுத் தலைவரின் பரிந்துரைக்கும் பிறகு நாடாளுமன்றம் மற்றும் ஒரு அவைகளில் ஏதேனும் ஒரு அவை கொண்டு வரப்படலாம். ஏதாவது ஒரு இது லோக்சபா ராஜ்யசபா எதுலையாவது கொண்டு வருவாங்க. புதிய மாநிலத்தை உருவாக்கும் மாநில பரப்புகளை எல்லைகளை பெயர்களை மாற்றவும் மசோதா குடியரசுத் தலைவர் தான் அனுப்புவார். அது வந்து நம்ம மாநிலங்கள் வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறது. சரத்து 4 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 அப்புறம் 3 சட்டத்தின்படி இயற்றப்பட்டால் புதிய மாநிலங்களை உருவாக்கினால் அட்டவணை 1 மற்றும் 4 தானாக திருத்தப்படும். இவ்வாறு இயற்றப்பட்ட சட்டம் அறிவிப்பு சட்டமாக கருதப்பட மாட்டாது. இதான் வந்து சரத்து 4. ஓகே, இது போல் அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.